திருச்செந்தூர் கோவிலில் சிக்கியிருக்கும் பக்தர்கள் சொந்த ஊர் திரும்ப அரசு சார்பில் சிறப்பு இலவச பேருந்துக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை பெற இணைகிறார் எமது செய்தியாளர் பவானி. பவானி, வணக்கம். தற்பொழுது இந்த சிறப்பு பேருந்துகள் எந்தெந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன? என்ன நிலவரம் பவானி? நிச்சயமாக, அதாவது கடந்த 3 தினங்களாக திருச்செந்தூரில் பெய்த கனமழையினால் சாலை எங்கெங்கும் ஆங்காங்கே வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடிய வண்ணம் இருந்தது. இதனால் திருச்செந்தூரில் பொது போக்குவரத்தானது தடை செய்யப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் 3 தினங்களுக்கு முன்னதாகவே திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு பல்வேறு மாவட்டங்களாக இருக்கக்கூடிய மதுரை, கோயம்புத்தூர், சென்னை, விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து சுவாமி தரிசனம் செய்வதற்காக திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்தடைந்தனர். அப்பொழுது திருச்செந்தூரில் பெய்த கனமழையின் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் எங்கும் செல்ல முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டுள்ளனர். அதனால் திருச்செந்தூர் கோயில் வளாகத்தில் இருக்கக்கூடிய வசந்த கல் மண்டபம் மட்டுமில்லாமல் திருச்செந்தூர் கோயில் வளாகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் அந்த பக்தர்கள் தங்கி இருந்தாங்க. அவர்களுக்கு உணவுக்கான ஏற்பாடுகளும் சுத்தமாக எதுவும் இல்லாத காரணத்தினால் அவர் கைகளில் பணமும் இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவி இருந்தது. அதனால் திருச்செந்தூர் கோயில் நிர்வாகம் சார்பில் அவர்களுக்கு 3 வேளை அன்னதானம் திட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்னதானத்தில் அந்த பக்தர்கள் தங்களுடைய வயிறார உணவுகளை அறிந்து வந்தனர். தற்பொழுது அவர்களிடம் நாம் கேட்கும் பொழுது, எப்பொழுது சொந்த ஊர்களுக்கு செல்ல இருக்கிறீர்கள், இங்கிருந்து போக்குவரத்து எதுவும் இருக்கிறதா என்று கேட்டதற்கு, போக்குவரத்து எப்போது விடுவார்கள் என்று எதிர்பார்ப்போடு நாங்கள் இருப்பதாகவும் அவர்கள் நம்மளுக்கு தெரிவித்திருந்தனர். தற்பொழுது சென்னையில் அமைச்சர் சிவசங்கர் தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் சார்பில் இங்கே சிக்கி இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு என்று இலவச பேருந்துகள் இயக்குவதற்காக அறிவிப்பானது வெளியாகியது. அதனைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் பக்தர்களுக்கான இலவச பேருந்துகளானது இயக்கப்பட இருக்கின்றது. அதாவது திருச்செந்தூர் தாலுகா போலீஸ் ஸ்டேஷன் முன்பு அந்த இலவச பேருந்துகளானது தற்போது நிற்க வைக்கப்பட்டு இருக்கின்றது. அங்கிருந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு இந்த பேருந்துகளானது இலவசமாகவே செல்ல இருக்கின்றது. தற்பொழுது தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்ல இருக்கக்கூடியதை பார்த்து அங்கு சிக்கியுள்ள பக்தர்கள் தற்பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதாவது கடந்த 3 நாட்களாகவே திருச்செந்தூரில் இருந்த வண்ணம் திருச்செந்தூரில் மாட்டிக்கொண்ட பக்தர்கள் தொலைத்தொடர்பு கூட இல்லாமல் சிக்கியிருக்கக்கூடிய ஒரு அவல்நிலையானது ஏற்பட்டிருந்தது. தற்பொழுது தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று தங்களுடைய உறவுக்காரர்களை சந்திக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியில் இருந்து வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் இந்த பேருந்தானது இலவசமாக அவர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல இருக்கின்றது. தங்கள் உறவுக்காரர்களை சந்திக்கக்கூடிய நிலையில் இருப்பதால் இங்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி பவானி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.